கசாலி டிகோட் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு ஜூலை 17, 2026. சரி, நம்ம பொதுவாகவே பொதுநல விஷயங்களையும் நிறையா அப்பப்போ கோட் பண்ணிட்டு இருக்கோம். அரசியல் சம்மந்தப்பட்டு பேசுகிறோம். அது இல்லாமல் ஏதாவது உண்மையிலேயே மக்களோட நம்பிக்கையை காசாக்குறாங்க, தவறாக பயன்படுத்துகிறாங்க, கொள்ளையடிக்கிறாங்க. இல்லை கோயம்பேடு மார்க்கெட்டில் மாடுகள் ரொம்ப போய்கிட்டு இருக்கு, இது சரியில்லை. இல்லை மெட்ரோவில் ரொம்ப பப்ளிக் நியூசன்ஸாக இருக்குன்னு எல்லாத்தையும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி இப்போ புதுசாக ஒரு விஷயத்த நம்ம பேச போகிறோம். என்னென்னா, இங்கே திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு இடத்துல கோவில் இந்து அறநிலையத்துறைக்கு சம்பந்தப்பட்ட அங்கே இஓ எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அவர் ஒரு சுதாகர்னு ஒரு பேர். அவர் என்னென்ன மாதிரிலாம் கையாடல் பண்ண என்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு புகார் கொடுத்துருக்கு. அந்த புகாருக்கு நடவடிக்கை இல்லைன்னு சொல்லி நமக்கு நிறைய டீட்டெயிலோட நிறைய தகவல் கிடைச்சது. அதை நம்ம பேச போகிறோம். நான் கசாலி டிகோட். வழக்கம் போல் உங்களுடைய ஆதரவு லைக் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஹை பட்டனை கிளிக் பண்ணி ஆதரவு தாருங்கள். ரொம்ப முக்கியமாக இங்கே அந்த ஈஓ சுதாகர் அவர் தான் தொடர்ந்து நிறைய கையாடல் பண்ணியிருக்காருன்னு அவர் மேலே புகார். அந்த புகாரை கொடுத்தவர் செந்தில்குமார் அப்படின்னு பேர். அப்புறம் இன்னொருத்தர் புகழேந்திரன். முக்கியமாக செந்தில்குமார் அவர் ஏகப்பட்ட விஷயங்கள் கலெக்ட் பண்ணி டீட்டெயில் எடுத்து எல்லாம் புகாராக கொடுத்துருக்கிறாரு. அதனால் அவரை முடிஞ்சால் நம்ம அவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவரோட பேச வச்சு என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்கிட்டையும் கேட்போம். இது சம்பந்தமாக இப்போ நேயர்கள் ஏதாவது உங்களுக்கு உண்மை இன்னும் நல்ல நெருக்கமாக தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் அரசியலை விட்டுருங்க, மதத்தை விட்டுருங்க. எதுவாக இருந்தாலும் கோயில் சொத்தை கொள்ளையடித்தாலும், பள்ளிவாசல் சொத்தை கொள்ளையடித்தாலும், சர்ச்சு சொத்தை கொள்ளையடித்தாலும் மனுஷங்க என்ன செய்வாங்கன்னா கடவுளையே ஏமாற்றி கொள்ளையடிக்கிறதுக்கு அதெல்லாம் இருக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் நேர்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய வரி பணத்தில் சம்பளம் வாங்குகிற அரசு அதிகாரிகள் அதை மீறி பேராசைப்பட்டு கை நீட்டி எல்லா இடங்களும் தவறு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, இப்போ நான் என்ன செய்கிறேன், இவர் நம்ம இதை பற்றின டீட்டெயில் என்னென்னா, நம்பர் 1 டூப்ளிகேட் ரசீதை போட்டு அப்புறம் ஆன்லைன் ரசீது கூட உருப்படியாக கொடுக்காம நிறைய தொடர்ந்து கோயிலில் அந்த இதில் கணக்கு எழுதி நிறைய காசு கொள்ளையடிச்சதா. அது போக ஆதி திராவிடர் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு திருப்பணின்னா அது டூப்ளிகேட் பட்டி பண்ணதாக சொல்கிறாங்க. அது போக இந்த மாதிரி என்னென்னா திருவாரூர் நன்னிலம் வட்டம் கோயில் திருவளம்ன்ற அந்த ஒரு ஊரில் தனியாருக்கு ஒரு கல்யாண மண்டபம் கட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு அவங்க பேர்லேயே இபி கனெக்ஷன்லாம் வாங்கி கொடுத்து அதை கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் அதை கையாடல் அதை லஞ்சமாக வாங்கி இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான சொத்து சேர்த்துக்காரு. அப்புறம் அவருக்கு குழந்தை இல்லை, நாங்கள் இங்கே சேலத்துக்கு இங்கே போகிறோம், கோயில் இதுங்க பார்க்க போகிறோம், இங்கே போகிறோம், ஆஸ்பத்திரி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்லாமல் வேற தவறான இதெல்லாம் இருக்காருன்னு சொல்லி நிறைய டீட்டெயிலாம் வந்துருந்துச்சு. சரி, அவரோட பர்சனல் விஷயத்த அவர் சுதாகர் அப்படிங்கிற சுதாகர் அவர்கிட்ட நான் ஃபோனில் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒரு ஃபோன் எடுக்கலை. வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போட்டேன், அதுக்கும் பதில் இல்லை. ஓகே, இப்போ ஒருவேளை நாளைக்கோ அடுத்தோ அவர் ஏதாவது பதில் சொன்னால் அதையும் நம்ம கொடுப்போம். இப்போ நான் அந்த செந்தில்குமார்னு புகார் கொடுத்தாரு இல்லையா, அவரை நான் ட்ரை பண்ணுறேன். ஒரு நிமிஷம் சார். வணக்கம் செந்தில்குமார் சார். ஓகே, இப்போ என் பேர் கசாலி டிகோட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் மீடியா. இதில் என்னென்னா, இந்த மீடியாவில் என்ன செய்வோம்னா நாங்கள் உலக செய்தி பேசுவோம். சில நேரத்தில் உள்ளூரில் ஏதாவது தவறுகள் நடந்தால் தவறுகளையும் சுட்டி காமிப்போம். எனக்கு நண்பர் மூலமாக கிடைச்சது என்ன அப்படின்னா, நீங்கள் கொடுத்த புகார். ஓகே, யார் அது என்னென்னா சுதாகர்னு ஒரு ஈஓ இருக்கார் இல்லையா, இந்து சமய அறநிலையத்துறை அது சம்பந்தப்பட்ட அவர் ஈஓ சுதாகர், அவர் மேலே நீங்கள் கொடுத்த புகார். ஓகே, அந்த புகார் என்னங்கிற பத்தி ஒரு சுருக்கமா என்னென்ன நடந்துச்சுங்கிற விஷயத்த ஒரு 5-6 பாயிண்ட் சுருக்கமா என்னன்னு நீங்க சொல்லுங்க. நீங்க பேசுற இது நான் ஸ்பீக்கர்ல போட்டிருக்கேன், மொபைல் ஸ்பீக்கர்ல போட்டிருக்கேன். இது இங்க ரெக்கார்ட் ஆகும். ஏன்னா இது பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு இது கேட்கும். ஓகே, சொல்லுங்க, என்ன நடந்துச்சு சொல்லுங்க. நான் அவங்க சம்பந்தமா கொஞ்சம் ஆக்டிவ் டிரைவரா போயிட்டு வந்திருக்கேன் சார். சரி, நான் அம்பல் கிராமத்துல வசிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஊர் கோயில் திருப்பணி நடக்கும்போது இந்த மாதிரி பேசுனாங்க. எல்லா பணமும் வசூல் பண்ணி அவங்கள்ட்ட இந்த கும்பாபிஷேகத்துக்கு 36 லட்சம் கேட்டிருக்காங்க. சரி, கவர்மெண்ட்ல இருந்து 1 ரூபா கூட தர முடியாது. டெபாசிட் 20 எஃப்டிங்கிறது உங்களுக்கு தெரியும். 20 லட்சம் ஏற்கனவே இந்த கணக்குள்ள வச்சுட்டு போயிருக்காரு. அதுல 7 லட்சம் தான் இருக்கு. அந்த பணத்தையும் எடுத்து கும்பாபிஷேகம் நம்ம பண்ண முடியாது, அது மேல் எடுத்த உத்தரவு.
கிராம மக்களே வசிச்சு அந்த கும்பாஷத்தை பண்ணுன்னு சொன்னாங்க. சரி அதுக்கப்புறம் தான் சார் கொடுத்த கூட இருந்து பார்த்ததுல நான் ஒரு சிவன் பக்தன் சார். சரி எனக்கு வந்து சிவனுக்கு வந்து நீ சொன்ன ஜாதி மதம் அது வேற விஷயம், தப்புன்னா தப்பு. சரி அந்த அடிப்படையில உங்கள்ட்ட சொல்றேன். சரி இப்ப ஆதி திராவிடர் திருப்பணின்னு போட்டு ஒரு ஃபண்ட் ஒதுக்குனாங்க சார். ஓகே. அதில் நீ உங்கள் புகாரில் 2 லட்சம்னு கொடுத்துருக்கு. ஆமா ஆமா சார். ஆதி திராவிடர் கோயில் ஃபண்ட் வந்து 2 லட்சம் சார் ஒரு கோயிலுக்குமே. சரி அதுல வந்து ஒரு 5 ஊர் சார், பெத்தபாலூர், அம்பல், சரி கிடாமங்கலம், பாலூர்னு சொல்லிட்டு போயிருக்காங்க சார். அப்போ 10 லட்ச ரூபா இல்லையா? ஒரு கிராமத்துக்கு ஒரு கோயிலுக்கு 5 லட்ச ரூபான்னா ஒரு 5 கிராமத்துக்கு 10 லட்ச ரூபா அப்படியா? ஒரு கோயிலுக்கு வந்து 2 லட்சம் சார், 5 10 லட்சம் வாங்கிய சார். சரி இதுல வந்து பெத்தபாலூர்ல வந்து ஊர்ல போய் நம்ம போய் பேசுறோம் சார். நம்ம இண்டிவிஜுவலா பேசுறோம். ஒட்டா பரவாயில்ல போய் இல்ல நமக்கு ரொம்ப அவ்வளவு டீட்டெயில் வேண்டாம். நமக்கு என்னன்னா அவர் பண்ண அந்த என்னென்ன விஷயத்துல வந்து கையாடல் பண்ணார், இந்த மாதிரி ஆதி திராவிடர் சம்பந்தப்பட்ட அந்த திருப்பணி, அதுல வந்து ஒரு இதுக்கு 2 லட்ச ரூபா பண்ணி 10 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா எவ்வளவு கையாடல் பண்ணாரு? 10 லட்சம் ரூபாயா சார்? அந்த கோயிலுக்கு இப்போ 85 ரூபாய் திருப்பி ரீஃபண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஆள் நம்மள்ட்ட வந்து இப்போ சொல்லியிருக்காங்க. சரி ஒண்ணு அதை விட்டு நீங்க சொல்ற மாதிரி 10 லட்சம் வச்சுக்கீங்க சார். சரி ரெண்டாவது சசியம்மன் கோயில வந்து அந்த கூடுதல் படிக்காக போட்டிருந்தாங்க சார். சரி அப்போ வந்து சசியம்மன் கோயில்ல இருந்து அந்த பாத்ரூம் அன்னதானம் கொடுத்து போடுறது வந்து பால் பிளாக்ல கல் போட்டதுல வந்து ஃபண்ட் வந்து கோயில்ல வந்து டோனர் பண்றாங்க சார். சோ டொனேஷன் கொடுக்குறாங்க. சரி டொனேஷன் கொடுக்குறாங்க. அதை எடுத்துட்டு கோயில் ஃபண்ட்ல போட்டாரு. சரி ரெண்டாவது சார் இந்த கோயில் திருமணத்துல வந்து ஒரு மண்டபம் கட்டியிருக்காங்க சார். ஓகே. அந்த கோயில் திருமண மண்டபம் வந்து சார் எந்த ஒரு இது இல்லாம இவராவே இபி பில்லு இல்லாட்டி ஏ டு செட் பணத்தை அமௌண்ட் வந்து எனக்கு சரியா தெரியல சார். ஏன்னா வாங்கும்போது நம்ம வச்சு வாங்கல. இன்னும் அதுல உங்க புகார்ல வந்து 20 லட்சம் ரூபாய் வந்து லஞ்சம் வாங்கியிருக்காருன்னு போட்டிருக்கீங்க. அது கம்மி சார்ன்னு சொல்றேன். இது ஒரு புகார் சார். சரி. ரெண்டாவது இந்த அன்னதானம் கூட இருக்கு பாருங்க சார். சசியம்மன் கோயில மகா சசியம்மன் கோயில கூட்டம். ஓகே. மேல சீட்டு மாத்தலாம்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்ட் போட்டிருக்காங்க சார். நீங்களும் நாளைக்கே வந்து பாருங்க. நீங்க வந்து இல்ல கண்டிப்பா எனக்கு கிடைச்ச தகவல் இப்ப பேசுறேன்ல, அடுத்து வந்து நான் ஆள் அனுப்பிச்சோம், நானும் வந்து கம்ப்ளீட்டா பார்ப்போம், அவர் சுதாகர்ட்டையும் கேட்போம். என்னன்னா ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ அந்த ஒரு இது வந்து எப்படின்னா கோயில் திருவள்ளத்துல வந்து கல்யாண மண்டபம் கட்டி தான் சொல்றீங்க. அது வந்து இவர் தான் எல்லாத்தையும் பண்ணாருங்கிறதுக்கு உங்கள்கிட்ட ஆதாரம் ஏதாவது இருக்கா? இப்போ கல்யாண மண்டபம் பிரைவேட்டுக்கு தனியாருக்கு வந்து கொடுத்து இவர் வந்து லஞ்சம் வாங்கி இது கொடுத்து எல்லா அப்ரூவலும் இவரே கொடுத்து இபிக்கு வந்து இவரே எல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாம் பண்ணாரு. அதுக்கு வந்து ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு மேல வந்து இவர் லஞ்சம் வாங்கியிருக்காருன்னு சொல்லி நீங்க கொடுத்துருக்கீங்க. என்ஓசி கொடுத்துருக்க. ஓகே சரி அந்த மாதிரி. ஓகே ஓகே. ரெண்டாவது சார் அம்பல் தீப்பு இல்ல சார். பில் போடுவாங்க. சரி. நிலம் வச்சிருக்கவங்க எல்லாம் வந்து புத்தக வழக்கம்னு ஒரு கணக்கு இருக்கு சார். சரி. 6 பில்லு கை பில்லு இவங்களாவே பில் அடிச்சு புக் வச்சிருக்காங்க சார். ஓ சொந்த சரி ரைட் ரைட். ஆன்லைன்ல தான் பண்ணுவோம் உங்களுக்கு தெரியும். சரி சரி சரி. இது வந்து ஒரு 6 பில்லு அந்த ஆதாரம் கேஷோட உங்களுக்கு அனுப்பி இருக்கு எல்லாம் உங்களோட மொத்த இது என்கிட்ட இருக்கு. கம்ப்ளீட்டா வந்து நான் கலெக்ட் பண்ணிட்டேன். நீங்க கொடுத்தது அந்த பில்லோட காப்பி, அது அப்புறம் வந்து கோயிலோட போட்டோ, அந்த இடம், இது எல்லாமே என்கிட்ட இருக்கு. 40-50 பக்கத்துல எனக்கு இருக்கு. எல்லாமே என்கிட்ட இருக்கு. நான் முடிஞ்ச ஆன்லைன்ல செக் பண்ணா சார். சரி சார் அந்த பணம் வந்து கோயிலுக்கே போய் சேரல சார். சரி இப்போ ஓகே ரைட். இப்போ என்னன்னா ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க என்ன அப்படின்னா, கோவில் சொத்தை வந்து யாரும் கொள்ளையடிக்க கூடாது. கொள்ளையடிச்சா குடும்பம் வழங்காது, எதிர்காலம் நல்லா சந்ததி நல்லா இருக்காதுங்கிறது எல்லாரோட நம்பிக்கை. நீங்க எந்த மதமான இருங்க, அது பிரச்சனை இல்லை. அதாவது பொது சொத்தை கையாடல் பண்றது வந்து ஒரு மிகப்பெரிய பாவம் அப்படின்னு எல்லாரும் நம்பிக்கையில் இருக்காங்க. அப்ப இந்த கோயில்ங்கிறது பொது சொத்து, நம்ம ஏராளமான மக்களோட நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு இடம். அதுல வந்து இல்ல ஆமாங்க அது 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 சரி. நீங்க வந்து இதை சொல்றீங்க இல்லையா? இப்ப நான் கேட்கிற கேள்வி வந்து, ஒரு கல்யாண மண்டபத்துல 20 லட்சத்துக்கு மேல, இன்னொரு இடத்துல 1,80,00,000, அதுக்கப்புறம் ஒரு இந்த ஆதி திராவிடர்ல ஒரு 10 லட்சம், அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல 2 லட்சம், அப்புறம் வந்து இது எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்ட போறேன்னு 2 லட்சம், ஒரு இடத்துல 80,000, இன்னொரு இடத்துல 60,000, இன்னொரு இடத்துல 20,000 அப்படின்னு அதை நீங்க போட்டு லிஸ்ட் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. இப்ப உங்களோட நாலேஜ் படி அவர் சுதாகர் அப்படிங்கிற ஈஓ அவரு ஊழல் பண்ணி சேர்த்த அந்த அமௌண்ட் இருக்குல்ல, அப்ராக்சிமேட்டா எவ்வளவு வரும்? எனக்கு தெரிஞ்சு ஒரு கோடிக்கு மேல வரும் சார். 1 கோடி ரூபாய்க்கு மேல வந்து பண்ணிருக்கிறாரு. நான் வந்து சார் நம்மள்ட்ட வாங்கும்போது நம்மள்ட்ட சொல்ல நம்ம ஒண்ணு நீங்க எனக்கு கேக்குறீங்களா சார்? இப்போ போன் அடிச்சு. ஆமா. இப்போ நானே உங்க கூட டிராவல் பண்றேன் சார். வாங்கும்போது என்ன வச்சிட்டு வாங்க போறீங்களா? கண்டிப்பா தனியா தான் வாங்குவோம். லேசா கசிகிற விஷயம் தான். சரி அதுக்கான இது ஆதாரம் எடுத்துக்கு அப்புறம்
சார். இப்போ தற்சமயம் ஒரு 4 நாள் முன்னாடி ஒரு யூடியூபர் விட்டு மிரட்டி இருக்காங்க சார். அந்த ஆடியோவை என்கிட்ட வச்சிருக்கேன் நான். இல்ல யூடியூபர் எதுக்கு மிரட்டணும்? இப்ப நான் வந்து நான் யூடியூப் வந்து உங்களை நான் பேட்டி எடுக்கிறேன். உங்களையோ அல்லது இவன் சுதாகர் இருக்கார்ல, அவர்கிட்ட கேட்டா கூட உங்க சைடு தரப்புல என்னங்க பேச போறீங்க, என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்க போறேன். அவ்வளவுதான். எனக்கு என்னன்னா, மீடியாங்கிறது எப்பவுமே வந்து பொதுவான இதுல இருக்கணும், மக்களோட நம்பிக்கையை வந்து பெற இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறதா. இப்ப நீங்க உங்களோட டீட்டெயில் பூரா எனக்கு கிடைச்சது. நான் வந்து உங்களை கூப்பிடறதுக்கு முன்னாடி அவர் சுதாகரத்தை நான் கூப்பிட்டேன். அவர் வந்து போன் எடுக்கல, மெசேஜ் போட்டிருக்கேன், மெசேஜுக்கு பதில் வரல. அப்படிங்கும்போது நான் வந்து உங்களை கூப்பிட்டுக்க, நீங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்றீங்க, நீங்க பேசுறீங்க. சரி, நான் என்ன இல்ல கண்டிப்பா கண்டிப்பா இல்ல. என்னன்னா நீங்க சொல்றது உங்களுக்கு சொந்த விஷயம் இல்ல, இது பொது விஷயம் அப்படிங்கிறத சொல்றீங்க. உண்மையிலேயே நான் என்ன சொன்னேன், இப்போ இந்த டீட்டெயில்ல இப்போதைக்கு இது போதும். ஏதாவது தேவைப்பட்டா நான் உங்களை தொடர்பு கொள்றேன். ஓகே. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த மாதிரி பொதுவா இருக்கிற ஆட்கள் யாரா இருந்தாலும் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு எதுவும் இல்லாம, ஓகே, பொது சொத்து எல்லா மக்களுக்குமானது வேணும். இந்த அமௌண்ட் வர்றது வந்து மக்கள் போடுற காணிக்கையில இருந்து வரக்கூடிய பணம். அரசு வந்து இன்னொரு விஷயம் சார், நெற்குடி கோயில் உண்டியல எண்ணிட்டு வரும் சார். சரி. அதுல வந்து பணம் வந்து நேரா எண்ணிட்டு ஒரு கோயில்ல வந்து சார் சட்டப்படி ஒரு பணம் என்னன்னா, கணக்கு புள்ள வருவாங்க, 2வது இங்கவா வருவாங்க, அந்த கோயிலோட வந்து சிப்பந்திகள் அந்த ஆளுங்க இருப்பாங்க சார். மழை பெய்யுது, பணம் ஏன்றோம், பெட்டியில நான் தான் ஏத்துறேன். சரி. நகைய முடிஞ்சு அங்கேயே ஒரு இடத்துல வச்சுட்டாங்க. வந்து என்ன கேட்டாங்க, நகை எங்க நகை இல்லைன்னு சொல்லிட்டு. அவர் பேரும் செந்தில் தான் சார், நெற்குடியில பணியாளர் இருக்காரு. சரி. நேரா வந்து அவர் ரூமுக்கு தான் சார் பணத்தை எடுத்துட்டு போனாங்க. எடுத்துட்டு போயிட்டு மீதி பணத்தை தான் கொண்டாந்து நைட்டு வந்து ஒரு 10 மணி இருக்கும் சார், சரசம கோயில் வச்சிருக்கோம். அதுக்கான ஃபுட்டேஜ் அந்த வீடியோல இருக்கும் சார். அந்த தேதியில வந்து சொல்லிடுறேன் என்னைக்கு முண்டியில் என்னச்சுன்னு. சரி, நான் அது அடுத்து அதையும் கேட்டுக்கிறேன். இன்னொன்னு என்னன்னா, அதான் இப்போ இந்த விஷயம் வந்து இப்ப நான் வந்து இப்ப போடுறது வந்து உங்களுக்கு யூடியூப்ல வெளியே வரும். வெளியே வந்ததுக்கு அப்புறம் வந்து எல்லாருக்கும் போய் சேரட்டும். இனி வந்து எந்த மதமா இருந்தாலும், நான் திரும்ப திரும்ப ஏன் சொல்றேன்னா, இதுல வந்து கோயில்ங்கிறது வந்து பல கோடி மக்களோட நம்பிக்கையை சார்ந்த இடம். ஓகே. அதுல யாரும் வந்து கை வைக்க கூடாது. அதே நேரத்துல ஒருவேளை இப்ப நான் ஏன் திரும்ப உங்கள்கிட்ட சொல்றேன்னா, அவரு திரு சுதாகர் அவர்கிட்டையும் நான் கேட்கிறேன். ஏன் கேட்பேன்னா, அவர் தரப்பு ஒன்று இருக்கும்ல, நான் இதெல்லாம் பண்ணல அப்படின்னு, அதையும் கேட்பேன் நானு. ரொம்ப நல்லதுங்க, நீங்க லைன்ல வந்து உங்களுடைய விளக்கம் சொன்னதுக்கு, இது பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதை நான் வந்து வெளியிடுறேன். அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் சொன்னாலும் நான் எந்த ஆதாரம் இருக்கு, அதுல வெளியிடுறேன். நான் வந்து ஒரு கோயில்ல வேலை செய்யறவங்க ஆதாரம் இல்லாம நம்ம பேசுறதுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல சார். இல்ல அது இல்ல அப்படி சொல்ல வரலைங்க. எதுவா இல்ல கண்டிப்பா போடணும். இல்ல கண்டிப்பா இது இப்போ நீங்க எனக்கு கிடைச்ச விஷயத்த பூரா வந்து என்னோட அந்த யூடியூப்ல நான் போடும்போது அதுல சைட்ல வந்து எல்லாத்தையும் போடுறேன். போட்டு உங்க புகார், உங்க இது ஊர்ல உள்ளது, அந்த கோயிலோட போட்டோ எல்லாத்தையும் போடுறேன். இது வந்து எப்படின்னா, இது சர்ச்சையை உண்டாக்குற விஷயம் இல்ல, இனி ஃபியூச்சர்ல நல்லது நடக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது தான். நாளைக்கு என் கோயிலுக்கு வந்து 36 லட்சம் கேட்டிருக்காங்க சார் கும்பாஷத்துக்கு. ஒரு 10 லட்சம் வந்தாலும் எனக்கு அதுல எங்க ஐயாவுக்கு சந்தோஷம் தான் சார். சரி, நல்லது, ரொம்ப நல்லதுங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்க லைன்ல வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். தேவைப்பட்டா நான் மறுபடியும் உங்களை வந்து தொடர்பு போட்டுங்க. ரொம்ப நன்றிங்க திரு செந்தில்குமார் அவர்கள், ரொம்ப நன்றி. நன்றிங்க, நன்றி. ஸோ இது வந்து ரொம்ப என்ன சொல்றது, கோவில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கோடிக்கணக்கான ரூபாய்க்கு வந்து கள்ளக்கணக்கு எழுதி லஞ்சம் வாங்கி இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம எப்படின்னா நம்ம நாட்டிலையும் சரி இல்லை தமிழ்நாட்டிலையும் சரி, லஞ்சம் ஊழல்ங்கிறது ரொம்ப புறையோடி போய் கிடக்கு. அது எல்லா இடமும், இந்த இடம் அந்த இடம் இல்லாமல் எல்லா இடமும் கிடக்கு. அது வந்து முடிஞ்ச அளவுக்கு குறையணும் அப்படிங்கிறதா நம்மளோட எதிர்பார்ப்பு, நம்மளுடைய விருப்பமும். இது வந்து இந்த விஷயத்துல எல்லாரும் வந்து ஒத்துக்குருவீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை மாற்று கருத்து எதுவும் இருந்தாலும் அதை வந்து நாகரிகமான முறையில் மாற்று கருத்தை வந்து நீங்கள் சொல்லுங்கள். இது சம்மந்தப்பட்ட வேறு ஏதாவது வந்து தகவல்கள் இருந்தாலும், இது போக வேறு எங்கேயாவது வந்து இந்த மாதிரி கையாடல் ஊழல் பிரச்சனை நடக்குது அப்படின்னா ஆதாரத்தோடு இருந்தானா எனக்கு சொன்னால் கூட நான் வந்து என்னோட வந்து சேனலில் நான் ஒளிபரப்புகிறேன். என்னென்னா, எண்ட் ஆஃப் தி டே நமக்கு தேவை வந்து ஒரு க்ளீன் கவர்னன்ஸ் அப்படிங்கிறது தான். ஒரு லஞ்சம் ஊழல் இல்லை. இப்போதைக்கு நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் இது லஞ்சம் ஊழல் ஏதாவது கேட்டால் என் பேரை சொல்லுங்க அப்படின்றாருல, அந்த தில்லு அது வந்து அது அவர் சொல்றாரு. பட் கீழே வந்து லஞ்சம் ஊழல் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு சோகமான விஷயம். அதை இன்னும் கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு முனைப்பா இருக்காருன்னு சொல்லி நம்ம நம்புவோம். இது வந்து எப்படின்னா அரசியல் சம்மந்தப்பட்டது இல்லை, நமக்கு வந்து மனிதர்களோட நம்பிக்கை சம்மந்தப்பட்டது. அந்த நம்பிக்கையை காசாக்கி அந்த காசை வந்து ஊழல் மூலமா வந்து
நம்ம வேற யாரும் வந்து கையாடல் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ அடுத்து வேற என்னென்ன மாதிரி இருக்குது ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு வந்து தகவல் சொன்னால் நான் வந்து கண்டிப்பாக வந்து அடுத்த கட்டத்துக்கு நான் நான் ஒளிபரப்பு பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். ஸோ உங்களுடைய ஆதரவு, உங்களுடைய கருத்துக்கள், பின்னூட்ட கருத்துக்கள் அவசியம் தேவை. அடுத்த காலையில் சந்திப்போம். நன்றி.